யோவேல நீங்க படிச்சு பார்த்தீங்க தெரியும், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அப்போ யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்றதான் ஆவியானவர் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் அவங்க இருக்கிற நிலைமை என்ன நிலைமைன்னா, அவர்களுக்குள்ள நிந்தையா இருக்கிறாங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னை குறிச்சு புறஜாதிகள் பேசுவாங்க, கர்த்தர் இவன் நிந்தையை மாற்றி போட்டார் என்று புறஜாதிகள் பேசுவார்கள். அப்போ இவங்க மேல இருந்த முதல் நிந்தை என்ன அப்படின்னா, அவங்க முகத்துல என்ன இல்ல, எங்க பார்த்தாலும் என்ன இல்ல, சந்தோஷமே இல்ல. ஆனா இப்ப திடீர்னு இவங்களை பார்த்த உடனே என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவங்க முகம் பிரைட்டா இருக்குது, இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. உடனே சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க, புறஜாதிகள் சொல்றாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார், அதனாலதான் இவங்க சந்தோஷமாயிட்டாங்க. நம்பர் 2, இரண்டாவதாக, இப்போ ரெண்டாவது என்னன்னா, இவங்களுக்கு நிறைய கேள்வி இருக்குது, ஆனா என்ன இல்ல, என்ன இல்ல, பதிலே இல்ல. இப்போ ஆண்டவர் இவங்க பதில சொல்லல, இவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது, ஆனா கர்த்தர் இவர்களுக்கு பதிலா இருக்கிறார். இப்போ புறஜாதிகள் எல்லாம் பார்க்கறாங்க, நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வாழ்க்கையை குறித்து கேள்வி கேட்டோம், ஆனா இன்னைக்கு அதனுடைய பதிலை கண்டுபிடிச்சோன்னு சொல்லி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். ஆமென். இப்போ மூன்றாவது, இந்த ஜனங்கள் கடந்து போகிற மூணாவது சிச்சுவேஷன் என்னன்னா, என்ன வறட்சியா இருக்குது. அப்படின்னா எல்லாமே வெறுமையா இருக்கு, அவங்களுக்கு எதுவுமே இல்ல, அவங்க ட்ரெஸ் சரியில்லை, அவங்களுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலை சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்க எல்லாருக்கும் என்ன ஆயிட்டாங்கன்னா, நிந்தையா மாறிட்டாங்க. கையில காசு இல்லாததுனால, செழிப்பு இல்லாததுனால அவங்க நிந்தையா மாறிட்டாங்க. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, 2 சீசனை கொடுக்கிறாரு. ஒரு சீசன் என்னன்னா, அவர்களுடைய களஞ்சியத்துல தானியம் கோதுமை வருது. இன்னொரு சீசன்ல ஆலையில திராட்சரசம் வழிந்தோடுகிறது. வருஷத்தினுடைய 365 நாளும் கர்த்தர் ஒரு நல்ல இன்கம் கொடுத்து, மாசத்தினுடைய 30 நாட்களும் ஆண்டவர் ஒரு இன்கம் கொடுத்து, எப்ப பார்த்தாலும் களஞ்சியத்துல ஃபுல்லா தானியம் இருக்குது. திராட்சரச ஆலையில திராட்சரசம் வழிந்தோடிட்டே இருக்குது. இப்போ அந்த ஆக்டிவா இருக்கிறத பார்த்த உடனே சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் சொல்றாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை, நம்பிக்கையோடு கரங்களை தட்டி ஆமென், இது நடக்க போகிறது.